ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாவிலேயே பல அதிரடியான நடவடிக்கைகளை சொல்லியிருக்காரு. அதில் குறிப்பிட்டு பார்க்க போனோம்னா இமிகிரேஷன் தேர்தல் சமயத்திலேயே அதை பற்றி குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18,000 இந்தியர்கள் வந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம செய்திகளை பார்க்கிறோம். அமெரிக்காவினுடைய கள நிலவரம் என்ன இருக்கு? அதான் யதார்த்த உண்மை. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வெற்றி பெற்றதுக்கான முக்கிய காரணமே இமிகிரேஷன் இஷ்யூ தான். அவர் உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து நிறைய பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறது, இன்ஃப்ளேஷன் இருக்கிறது, நிறைய இஷ்யூஸ் இருந்தால் கூட அவர் வந்து இந்த இமிகிரேஷன் இஷ்யூ தான் முன்வைக்கிறார். எல்லா பிரச்சாரங்களையும் அதை முன் வச்சார். அதை முன்வைக்கும் போது இந்த மண் உனக்கான மண், இந்த நாடு உனக்கான நாடு, இந்த வேலை உனக்கான வேலை, இதை வந்து அடுத்தவங்க தட்டி பறிக்கிறாங்க அப்படின்னு மேடத்தோறும் பேசுனதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாரும் வந்து அவர் ஆதரிச்சிட்டாங்க. ட்ரம்ப் ஆதரவாளர்கள் மட்டும் இல்லாமல் பொதுவான மக்களும் ஆதரிச்சிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குறிப்பாக வந்து இந்தியாவிலேருந்து போனது மட்டுமல்ல, மெக்சிகோலேருந்து போனது, இந்தியாவிலேருந்து போனது, சைனாலேருந்து போனது, கொரியாவிலேருந்து போனது, உலகளாவிய மக்கள்லேருந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க, இல்லீகலாக இருக்காங்க. அந்த இல்லீகல் இமிகிரேஷன் நான் வெளியேற்றுவேன்னு சொல்கிறது வந்து ரொம்ப எடுபட்டு போச்சு. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணமே அதுதான்.